ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலஹா இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிளாசிக் மாப்போட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பாட்ஸீரோ மில்டன் ப்ராடக்ட். கிளாசிக் மாப் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் நாங்கள் வந்து இதை இப்போ தான் வாங்கினோம். ஒரு பெரிய கன்ஃபியூஷன், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இதை பற்றி நிறையா சர்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். இது கண்டிப்பாக ஒர்த் டு பை. ஸோ அதை பற்றின ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த கிளாசிக் மாப் $899 வாங்கினோம். இது சம்டைம்ஸ் $799 கூட ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட் ஆஃபர். ஸோ இப்போது இது $899 இருக்குது. இந்த மில்டன் ப்ராடக்ட் கிளாசிக் மாப்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் அமேசானில் வாங்கின இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த மாப் வாங்கிட்டு நிறையவே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாப் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்லேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி அசெம்பிள் பண்ணணும்னு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கிளாசிக் மாப் கூட 2 ரீஃபில் இருக்குது. அது மைக்ரோஃபைபர் குவாலிட்டி. அடியில் இருக்கிற இந்த டெஸ்க் வந்து 360 டிகிரிக்கு நல்லா ரொட்டேட் ஆகுது. ஸோ நல்லா அடியில் ஃபர்னிச்சருக்கு அடியிலலாம் நல்லா க்ளீன் பண்ணலாம். இந்த ஸ்டிக் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அட்ஜஸ்டபிள் ஸ்டிக்கு. ஸோ அந்த மாப் வந்து நம்ம இதில் வச்சு ஸ்பின் பண்ணும்போது வாட்டர் இங்கே தான் ட்ரெயின் ஆகும். இங்கே வந்து நம்ம க்ளீனிங் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டர்ட்டி வாட்டர் அவுட்லெட்டுக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஹேண்டிலும் இருக்குது. அந்த பக்கெட் அடியில் வீல்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி அசெம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டிக்கோட எண்டில் த்ரெட் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி டைட்டன் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும். அவ்வளோதான், ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்லேயே ஒரு லாக் இருக்குது. நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாப் பண்ணும் போது அதை வந்து லாக் பண்ணிக்கணும். இந்த மாப் ஸ்டிக்கை அந்த க்ளீனிங் டெஸ்க்கு கூட எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் உள்ள நாபை ஃபஸ்ட்டு கட்டிடணும். ஸோ அந்த நாபுக்கு அடியில் உள்ளது வந்து எக்ஸ்பேண்டபிள் தான். அந்த நாபை ஃபஸ்ட்டு மாப் ஸ்டிக்கில் போட்டுட்டு அந்த டிஸ்கை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எண்டு வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைட்டன் பண்ண வேண்டியதான். நல்லா எண்டுக்கு டெட் எண்ட் மூவ் பண்ணிவிட்டு இந்த நாபை அதில் மூவ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டில் இதை டைட்டன் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த டிஸ்க் வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. இப்போ நம்ம அந்த டிஸ்கை இது கூட நல்லா அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கோட ஹைட்டு அட்ஜஸ்டபிள் தான் சொன்னோம் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் அதோட டோட்டல் ஹைட். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஸ்க் கூட அந்த ரீஃபில் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ரீஃபில் வந்து மைக்ரோஃபைபர் குவாலிட்டினால நல்லாவே டஸ்ட் அப்சர்வ் பண்ணுது. அந்த ரீஃபில்ல வந்து ஒரு சைட் க்ளீன் பண்ணணும், அடி சைட் வந்து க்ளீன் பண்ணுறது. அதில் மேலே உள்ள சைடில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் இருக்கும், அதை தான் இந்த டிஸ்க்கு கூட அட்டாச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே அந்த டிஸ்க் வச்சு நம்ம ஃபூட்டால் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அதில் ஒரு டக் சவுண்டு கேட்கும். ஸோ கேட்டுச்சு இல்லையா? ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அசெம்பிள் பண்ணியாச்சு. மாப் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த க்ளீனிங் சொல்யூஷன் நம்ம டெட்டால், லைசால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் அங்கே ஸ்ப்ரே ஆகிடும். நம்ம இப்போ சாம்பிளுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காமிக்கிறோம். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க அதில். ஸோ இந்த மாப் ஸ்டிக்கை அன்லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வச்சு ஸ்பின் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸோ இந்த பக்கெட்டில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அது ட்ரை ஆகும். ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணின அப்புறம் நம்ம அதை லாக் பண்ணணும். மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எகெயின் லாக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை லாக் பண்ணிட்டணும். அப்போ தான் மாப் பண்ணும்போது மூவ் ஆகிட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மாப் பண்ணலாம். ஸோ நல்லாவே க்ளீனாக மாப் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக ஒர்த் டு பை தான், வாங்கலாம். இவ்வளோ நாள் இந்த க்ளீனிங்கெல்லாம் நம்ம தனியாக பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலியும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். If you like this video, subscribe, share and like it. Endless entertainment and Milton Spotzero. Thank you.